எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வக்ர சனி பலன் விருச்சகத்துக்கு எப்படி இருக்க போதா இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பயிற்சி வந்து 4.5 மாசம் நடக்கும். ஸோ இந்த வருஷத்துல வந்து ஜூன் 29லேருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸோ நீங்க இந்த வீடியோவை இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு இல்லை, நான் ஒரே ஒரு இமேஜ் தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை நீங்க நல்லா காது கொடுத்து கேளுங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. ஏன்னா நீங்க முழுசா பார்த்தால்தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ற விஷயம் வந்து தெளிவா புரியும். ஜாதக ரீதியா பேசினா நிறைய பேத்துக்கு புரியாது, ஆனா சில பேத்துக்கு புரியும். நான் வந்து எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி இப்ப பேசுறேன் பாத்தீங்களா, இதே மாதிரி உங்களுக்கு ஈஸியா நான் சொல்ல போறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் சொல்ல போற இந்த வக்ரம் வந்து ராசிக்கு பொருந்துமா இல்ல லக்னத்துக்கு பொருந்துமான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நிறைய வந்து லக்னத்துக்கு தான் பொருந்தும். ஏன்னா லக்னம் தான் வந்து விதி. நார்மல் சனி பார்வைக்கும் வக்ர நிலை அடைந்த சனி பார்வைக்கும் அது விருச்சகத்துக்கு தனியா ஒரு பெனிஃபிட் இருக்கு. விருச்சகம் வந்து அவங்களோட லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் இதெல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க தான். அந்த இடத்துல குரு பார்வை வந்த உடனே நீங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். இது வரைக்கும் உங்க மேல வந்து நார்மல் சனி பார்வை தான் பட்டுட்டு இருக்கு. இப்ப வந்து வக்ரம் அடைஞ்ச சனி பார்வை படுறதுனால இவர் இந்த 4.5 மாசத்துல என்ன பண்ணிடுவாருன்னா, உங்களை வந்து அக்ரெசிவா ரொம்ப ஆக்கிடுவாரு. உங்களோட வேலை, படிப்பு, அப்புறம் திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அது வந்து உங்களை வேகமா முடிவெடுக்க வச்சிடும். உங்களை வந்து அவரு டிகர் பண்ணி விட்டுருவாரு. இந்த குரு பார்வையும் சனி வக்ர பார்வையும் ஒரே டைம்ல நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, உங்களை அக்ரெசிவா ஆக்கி அந்த விஷயத்த நீங்க வந்து நல்லபடி செஞ்சு இறுதி முடிவு அப்படின்னு வரும் பார்த்தீங்களா, அந்த இறுதி முடிவு வந்து நல்ல சுபமா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ விருச்சிகத்துக்கு இது வந்து ஒரு ப்ளஸ் தான். இந்த காலம் வந்து ஒரு நன்மை தான். இந்த காலம் உங்களுக்கு வந்து ஒரு வரம் மாதிரி. வரன்னு சொல்லணும்னா எப்படின்னா, ஒரு வீடு வாங்குற ஆசை, அப்புறம் உங்களுக்கு நிறைய சிந்தனைகள், எப்போ மாற்றம் வரும், எப்போ இது கிடைக்கும் இப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. குருவோட பார்வையோ சனீஸ்வர வக்ரம் அடைஞ்ச பலனோ இது ரெண்டும் ஒன்று சேரும் போது தான் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு வந்து இந்த சனி வக்ரம் தனியா நடந்திருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ கிடைச்சிருக்காது. ஆனா குருவோட சேர்ந்து நடக்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ விஷயம் கிடைக்க போகுது. ஸோ இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர சனி பலன் வந்து ஒரு வரம் தான் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து அது ஏதோ ஒரு பாசிட்டிவ் வழியை வந்து அது குறிக்குது. உங்களை சீக்கிரமா முன்னேற வைக்கிறதுக்கு இது ஒரு வழியை தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக மாணவர்களுக்கு அவங்களோட லைஃப்ல கோல்ஸ், ஃப்யூச்சருக்காண்டி அவங்க போடக்கூடிய இடம் இது. நிறைய பேத்துக்கு கெரியர்லையோ இல்லை ஹெல்த்லேயோ, அப்புறம் உங்களுக்கு நிறைய இடையூறுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே கிளியர் ஆக்குற மாதிரி தான் இந்த பலன் உங்களுக்கு அமையுது. இது எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த விருச்சிக நீங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு நல்ல ஒரு ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல டைம் வந்துருக்கு. உங்கள் லைஃப்பை நீங்கள் எது சேஞ்ச் பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்கள் லைஃபு இன்னும் நன்னா இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த சனி வக்ரத்தை நல்லபடி யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு திருமண ஏற்பாடெல்லாம் நடக்கும். திடீர்னு பொண்ணு பார்ப்பீங்க, எல்லாமே சீக்கிரமாக திடீர்னு நடக்கிற மாதிரி திருமணமும் நடந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கே போயிருந்து திடீர்னு வேலை செய்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். திடீர் வாகனம் வாங்குவீங்க, திடீர் வீடு வாங்குவீங்க. ஹெல்த் வைஸ் உங்களுக்கு இருந்த பிரச்சனை எல்லாமே தீந்துடும். ஸோ தீர்ந்து இந்த சனி வக்ர பலன் வந்து இந்த விருச்சிக ராசிக்கு பயங்கரமான லாபமாக தான் இருக்க போகுது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், அதையே சும்மா அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் வந்து இப்போது எப்படி உங்கள் லைஃப்பை இந்த 4.5 மாதத்தில் மூவ் பண்ணலாம், ஏதாவது ஒன்று செய்யலாம், நல்ல வழியில் கொண்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு நிதானமாக உட்காந்து யோசித்து ஒரு முடிவை போடுங்க. ஒரு பேப்பரை எடுங்க, உங்களோட பிளானிங்கை எழுதுங்க. அதில் எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கோ அந்த பிளானை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ இப்போ நான் வந்து வக்ர நிலை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிறைய பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு தெரியாது. ஸோ எல்லாத்தையும் ஈஸியாக புரிகிற மாதிரியே நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த வக்ரம்னா
நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த பிளானட் வந்து அப்படி டர்ன் பண்ணி பின்னாடி நகருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் அது நகரவே கிடையாது. ஸோ அதை வந்து ஒரு நல்ல டிகிரியில் அவங்க வந்து ஜூம் பண்ணி அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா, அது எப்படி ஆகும்னா, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு லெவலில் அது வந்து மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த டைமில் வந்து அது லைட்டாக ஸ்டாப் ஆகுது, அதாவது ஸ்லோவாகுது. இந்த ஸ்லோ ஆகுறத நம்ம பார்க்கும்போது அது என்னமோ பின்னாடி வர்ற மாதிரி தெரியுது. அதனால தான் அதை வந்து வக்ரம்னு நினச்சிக்கிறாங்க. அது அப்படியே ஸ்லோவாகிடுது. அந்த நேரத்தில் அது ஸ்லோவாகினதுக்கப்புறம் இப்போது ஒன்று ஸ்பீடாக போயிட்டுருக்கு, திடீர்னு அந்த இடத்துல ஒரு கட் வைக்கிறாங்க. கட் வச்சானா அங்கே என்ன நடக்குது? ஸோ அதுதான் வக்ர நிலைன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் உங்களோட ஜாதகத்தில் வந்து அவர் அசுப கிரகமாக வரணும். அதாவது எந்த இடத்துக்குன்னா 1, 4, 7, 10 இந்த மாதிரி இடத்துக்கு அவர் வந்து அசுப வீடா வந்து அவர் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தான் இவர் வந்து நன்மையே செய்வார். நீங்க நல்லா செக் பண்ணிக்கிங்க உங்களோட ஜாதகத்துல சனி திசை நடக்குதான்னு. யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அவங்களுக்கு தான் இவர் இந்த விஷயத்தெல்லாம் செய்வார். ஸோ யாருக்கெல்லாம் சனி திசை நடக்கலையோ அவங்களுக்கெல்லாம் ஒரு 15-20% தான் நடக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு சனி திசை நடக்கலைன்னா உங்களுக்கு வந்து இந்த வக்ர பலன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 15%-20% தான் நடக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு விருச்சக லக்னம் விருச்சக ராசி இருக்காங்களா? அப்போ அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வக்ர சனி பலனை அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் என்ன விருச்சக ராசி அண்ட் விருச்சக லக்னம் நான் தான் சொல்லிட்டேனே உங்களுக்கு இந்த வாட்டி இந்த 4.5 மாதம் வந்து சூப்பராக இருக்குன்ட்டுன்னு. அப்புறம் இன்னும் என் வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மேலும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அப்புறம் எனக்கும் ஆறுதலாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. நல்லதே நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில். அப்போ ஏன் இன்னும் யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க? கவலையை தூக்கி போடுங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு பேப்பரை எடுங்க, உங்கள் லிஸ்ட்டை போடுங்க, அதில் ஒன்றா நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். ஹாப்பியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இப்போவே உங்களுக்கு நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுறேன்.